நம்மிடமுள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டோனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்குப்படாமல் இருக்க முடியும். அற்புதம்! முடிந்தது. அதை பாருங்கள், அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ ஓ, அது நல்லதே. ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய், நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும். ஓ, திருடன் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். வடவா, எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம். அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கவியை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க. கிரீம், அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும். நான் எங்கு வந்து விட்டேன்? ஆம், வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம்
எல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்கப் போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம். மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். முட்டைக்கோஸ். ஆண்டி, என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1, 2. திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்க மாவட்ட விரைவில் அது ஒழுங்குபடுத்தவும். சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும்.
நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு எளிதான வேலைகளை sign. செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் சிந்திக்கிறேன். நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. பை. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம்.
அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை மேலும் என் சிம்மாசனம் இங்க ஆண்டி அரைசையோர்ச்சாம் during Araichirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா நீங்கள் இல்லை, அதை பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா? இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். கிம்பர்லிக்கு மிகச் சிறியதுதான். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சிறிய பபிள் கம்மை பிபியின் கம்மியின் அளவிற்கு ப்ளே பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குதே. கென், நீ களைந்து விட வேண்டும். இல்லை, ஏ, அது திரும்பி வந்து விட்டது. அது மீண்டும். சரி, இதை முயற்சி செய்யலாம். நான் புறா காற்று சுத்தி ஊதக்கூடிய உயர்வு செய்கின்றேன். அற்புதம். மாறி, உன்முறை சிறந்தது.
அதை முயற்சி செய்யலாம். அதை சுவைமிக்கதாக தெரிகிறது. மன்னிக்கவும் கிம்பர்லி, நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். பூராவையும் என் வாயில் வைக்கிறேன். எவ்வளவு சுவையானது! நல்ல யோசனை. மரியின் பீங்கான் ரிப்பனை வெட்டி போடுவோம். அவை கவனிக்காத போது நாங்கள் மீதியதை சாப்பிடுவோம். அது என்ன? ஐயோ கிம், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட. நன்றி. அது எனது. கருகம், மன்னிக்கவும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நாம் ஒரு குமிழி காண்கிறோம். கிம்மி, உன் தருணம் தான் அருமை. எனக்கு பெரிய ஹப்பா புப்பா கிடைச்சதால என் கையில நிறைய மிட்டாய் இருக்கு. அருமை. இதை எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். இதற்கு மிகவும் நீளமாக இருக்கு. நான் அதை ரொம்ப நேரம் மென்று கொண்டே இருப்பேன். ஆஹா, இந்த பதாக்கை எனக்கு முழு ஒரு ஆண்டுக்கு போதுமே. ஆச்சரியம் ஃபீபி, நாங்கள் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு உதவி தேவையில்லை. இல்லைனா ஒரு பீஷா முல்லால் திருடி போகிறாய். மிக சிறந்தது. நாங்கள் இதை நம்பினோம். அந்தோ காரமான குக்கீகள். நான் உண்மையில் சிறிய ஒரு பேக்குடன் சந்தோஷமாக உள்ளேன். எனக்கு சாதாரண பேக் உண்டு. எனக்கு பெரிய ஆவி உள்ளது. இதோ மாரியின் குரல். நான் அதீதமாக பயந்திருக்கின்றேன். இந்தியம் கிம், உங்களை தொடங்கலாம். சரி. பெரிய டிப் என்பது உண்மையில குறைந்த அளவிலான தீயணைப்பு வண்டியுடன் சிறிய தீயணைப்பாளர்கள். எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நன்றி மேரி. சரி, இது பிபியின் பயணமாகும். ஆமாம், இது என் வாத்தியம். கிம் இதை செய்தால் நானும் செய்ய முடியும். இதை ஒரு முறை முயற்சிக்கலாம். ஓ, இது சுவைபட்டது. ஓ, ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது. ஆஹா, அந்த தீ பெரியது. அதை அணைப்போம். ஆனால் நான் எனக்காக பாப்கார்ன் செய்ய முடியும். அருமை. மேரி, உன் தருணம். ஓ சரி, நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் இப்போது துவங்க வேண்டும். முடியுமா? பெண்களை விட நான் காரமான சமையலில் சிறப்பாய் இருக்கிறேனா? ஏற்கனவே எனக்கு மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே! டெட், உணவு ஏன் குறிப்பிடத்தகுந்த பயன்களை வழங்கும்? ஓ, என்ன சின்ன பாக்கெட் ஆஃப் பாக்கீஸ். இது சோகமே. எனக்கு ஒரு சராசரி ஒன்று கிடைத்தது மற்றும் எனக்கு ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அது அருமையாக உள்ளது. அது உலகில் மிகப்பெரியது. நான் தொடங்குகிறேன். இது பொம்மைகளுக்கு போன்றது. ஓ, காத்திருக்கவும். ஹாம்ஸ்டர் எனது போக்கியை தின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்ய முடியாது. இவை என் சிறப்பு பட்டி பழங்கள். சரி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். நான் உங்களுக்கு கோபமாக இருக்க முடியாது. என் அழகிய கம்பள நட்பு உன்னை தழுவட்டும். சரி, நான் ஆரம்பிக்க நேரமாகிறது. எனக்கு இந்த சாக்லேட் ஜவ்வரிசி குச்சி பிடிக்கும். இந்த சுவைக்காக நான் பித்து பிடித்திருக்கிறேன். அட, இவ்ளோ நிரம்பி இருக்கே. இது நிகரற்ற சுவையானது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். இது போபியின் முறை. அது சிறிது. அது அற்புதமாக இருக்கின்றது. நல்லது, விரைவில் அதை முயற்சிப்போம். ஓ, இது தெரியல, எவ்வளவு கனமா இருக்குது. நான் இதை காமெடியாக போய்ட்டு பார்க்கிறேன். இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. ஓ, அவன் போக்கிகளை அடர்த்தியாக வெட்டி இருக்கிறான். நல்லா இருக்குது. என் மீது பொருந்தது. நன்றாக இருக்கிறது. அது விழுகிறது. அது நம்மேல் விழ ஆல்மோஸ்ட் போயிருந்தது. அது பயமாக இருந்தது. ஆனால் அதை ஒன்னு சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி சுவையாக இருக்கிறது. நான் உடன்படுகிறேன். மிக
ஒரு பாக்கெட் பாப்கார்னா அது வேடிக்கையாக இருக்கு. நான் ஒரு சராசரி அதை பாருங்க. இருக்கிறேன். அது அவனா? என்னிடம் மீண்டும் சிறிது ஒன்று உள்ளது. உள்ளே என்ன இருக்கிறதை பார்ப்போம். ஓ, அங்கே ஒரு தானியம் மட்டுமே உள்ளது. அதை எப்படி குத்துவது? சரி, என்னிடம் ஒரு ஐரன் மேன் கைவண்டி உள்ளது. ஒரு வலுவான மற்றும் சூடான கற்றையில் வெற்றில் ஒரு தானியத்தை கேயாது பகட்டிவிட முடியும். அதை பிடிக்க வேண்டும். அது நேராக என் வாயில் பறக்கிறது. இது சுவையனாக உள்ளது, ஆனால் எதுவும் மீதமில்லை. பிபி, உன் ஹர்ட் உண்மையிலா? நான் உடனே வெப்பச்சோறு செய்ய விரும்புகிறேன். நான் அதை உன் தவையில் செய்வேன். அடுப்பில் வைத்து காத்திருக்கிறேன். அது பொருந்தவில்லை. இது மிகவும் நல்லது. சரி சரி சரி, காவலை பிடிக்க வேண்டும். பிடித்து விட்டேன். இப்போது பாப்கார்ன் முயற்சிப்போம். இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. இதற்கு ஓரளவு அதிகமாக இருக்கிறது. ஆம், ஒருவேளை நீ மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறாயா? இல்லை, இந்த பாப்கார்ன் எனக்கு. நிறுத்து. என்னிடம் ஈரோன் மேன் கையுறைகள் இருக்கின்றன. உன் பாப்கார்னை சுற்றி விடுவேன். என்ன நடந்தது? முடித்து விடுங்கள். என் பாப்கார்ன் வெடிக்க போறது. ஒளிந்து போவோம். Столько даут попкорна. அது உண்மை. அதை சாப்பிடலாம். இப்போது இதை பயிற்சி செய்யலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே எனக்கு தேவைப்பட்டதே. எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல், அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்தில் விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். இது விசித்திரமாக இருக்கிறது. அது சாப்பிட்டேன். கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக. நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா?
பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன், மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹாய், பொத்தானை அழுத்து, சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ, இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா? சுவையாக இருக்கிறது. புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன். அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறு துளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை.